வெற்றி துளசி சீரியலில் இப்போ ரொம்பவே சூப்பராக விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சிவராமனோட கதை முடிஞ்சு போன மாதிரிக்கு தான் இந்த கதையை இப்போ கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் சிவராமன் அவருடைய கதை முடிஞ்சு போகலை, அவர் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிக்கு தான் கதையை ஒரு ட்விஸ்ட்டாக கொண்டுட்டு போகிறாங்க. என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனை காப்பாற்றுறதுக்காக சிவராமன் அங்கே ஓடி வராங்க. அப்போ முருகனோட கால் ரயில் தண்டாவளத்தில் சிக்கிறவும் அங்கேருந்து பார்க்கும்போது ட்ரெயின் வர மாதிரி காட்டுறாங்க. அப்போ முருகன் சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க செய்ய காட்டவும், டேய் ஒன்றும் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில விட்டுட்டு நான் இப்படிடா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிவராமன் அவங்க அதாவது முருகனோட காலை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவும் ட்ரெயின் பக்கத்தில் வந்துடுது. அப்போ முருகனோட காலை அவங்க எடுத்துடவும் எடுத்ததுமே அவங்க தள்ளி விட்டுருதாங்க. அடுத்தது முருகன் கீழே விழுந்துருந்தாரு. அப்போ அவர் திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயும் பார்த்தோம்னா அதாவது ஒருத்தர் மேலே ட்ரெயின் ஏறி போகிற மாதிரி காட்டுறாங்க. சிவராமன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டிடவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத முருகன் கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த விஷயத்த அவங்க துளசிக்கு தெரியப்படுத்தவும் துளசியும் வெற்றியும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெற்றி அவங்க டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, நான் மாமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க மன்னிச்சிருங்க, அதாவது அவர் முகத்தை பார்க்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இதாகி போச்சுது, அதனால நாங்கள் எப்படியோ எல்லாமே ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கிறோம், அதனால நீங்கள் முகத்தை பார்க்க முடியாது, நாங்கள் எல்லாமே அவரை ரெடி பண்ணி வச்சுட்டோம், அதனால நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் அவரை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ துளசி கிட்ட கையெழுத்து கேட்குறாங்க. துளசி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் இப்போ வெட்டி சொல்கிறாங்க, நான் கையெழுத்து போடலாமான்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்கவும் நான் அவருடைய மருமகன் தான் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் அவரை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்த்தோம்னா வெட்டி கையெழுத்து போடுறாங்க. அதே நேரத்தில் அஞ்சலிக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தவும் அஞ்சலி மகேஷும் அவங்களும் வந்துருந்தாங்க. அப்போ அஞ்சலி ஓடி வந்ததுமே அவங்க துளசியை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அக்கா என்னக்கா ஆச்சுது, என்ன நடந்துச்சுது, அப்பா நல்லா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கும் போதே உடனே துளசி கதறி அழுறாங்க. அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறி அழவும் அப்போ முருகனும் தலையில் அடித்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் நான் தான், என்ன காப்பாற்ற போய் தான் அவருக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை வந்துருச்சு அப்படின்னு அஞ்சலி கிட்ட அவங்க செய்கை மூலமாக சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அஞ்சலி கேட்குறாங்க என்னென்ன ஆச்சு அப்படிங்கும் போது அப்போ அவங்க செய்கை மூலியமாகவே சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சில பேர் துரத்தி வந்தாங்க, அப்போ அப்பா என்னை காப்பாற்றுறதுக்காக வந்தார், இந்த மாதிரிக்கு என் கால் மாட்டிக்கிச்சுது, அப்போ தான் அவர் என்ன கீழே அதாவது என்ன காப்பாற்றி தள்ளி விட்டுட்டு அவர் ட்ரெயினில் மாட்டிக்கிட்டாரு, அவருக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முருகன் தலையில் அடித்து அழுதுகிட்டு இருக்கவும் இப்போ வெற்றி தடுக்கிறாங்க. நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுத்து நிறுத்துறவும் அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, ஐயோ அப்பாவுக்கு இந்த மாதிரிக்கு நடக்குன்னு சொல்லி நினச்சி பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ மகேஷ் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, அஞ்சலி இப்போ நீ வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிற, இந்த மாதிரிக்கு நிலத்துல நீ இப்படி அழக்கூடாது, மாமாவுக்கு இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவருக்கு இப்படி நடக்கும்னு சொல்லிக்கிட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகேஷ் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரிக்கு அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெற்றி முருகன் கிட்ட கேட்குறாங்க, உங்களை யார் துரத்துனாங்க, எதுக்காக துரத்துனாங்கன்னு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கை மூலமாக அவங்க கேட்கவும் இப்போ முருகன் சொல்கிறாங்க, எதுக்கு துரத்துனாங்க, எதுக்குன்னு யார் வந்தாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே அஞ்சலி துளசி கிட்ட கேட்குறாங்க, என்னக்கா நடந்துச்சு அப்படிங்கும்போது, இங்கே பாரு அஞ்சலி என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அப்பா உன்னை பார்க்கறதுக்காக தான் உன் வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னு அஞ்சலிகிட்ட துளசி சொல்லவும் இதை கேட்டதுமே அஞ்சலி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னக்கா சொல்லிட்டு இருக்கிற, அப்போ என்னை பார்க்கறதுக்காக வந்தார் அப்படிங்கும்போது, ஆமாம் அஞ்சலி, அப்போ இன்னைக்கு சுமங்கலி பூஜைன்னு சொல்லிக்கிட்டு நானும் வெட்டியும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா உனக்கு சில பொருள்லாம் வாங்கிட்டு உன்னை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேருமே வந்தோம், அப்போ வரக்கூடிய வழியில் அப்பாவை பார்க்கும்போது உன் வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொன்னார், அதுக்கப்புறம் தான் உனக்காக வாங்கின பொருளெல்லாம் அவர் கையில் கொடுத்துக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணும், அப்போ அவர் உன் வீட்டுக்கு தான் வந்திருப்பாருன்னு சொல்லி நினச்சோம், ஆனால் அதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு வந்தாரா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி இப்படி சில பேர் என்னை துரத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னார், உடனே நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனு கீழே விழுந்துருச்சு போலுக்கு, அதுக்கப்புறம் அப்பாவை தேடி நானும் வெட்டியும் அலைஞ்சிட்டு இருந்தோம், அப்போ ஒரு காரில் அப்பாவோட குரல் சத்தம் கேட்டு நாங்கள் அந்த காரை ஃபாலோ பண்ணி வழிமறிச்சிட்டோம், அதில் தான் அப்பாவும் இருந்தார், அப்போ 4-5 பேர் அப்பாவை பிடிச்சி அவங்க எங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியல, ஆனால் நாங்கள் காப்பாற்றிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்பா நடக்க முடியாமல் தள்ளாடியபடியே தான் நடந்து வந்தார்,
முருகனை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அவர் ஆட்டோவில் ஏறி போயிட்டாரு. அவர் எங்கே போனாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவர் எங்கே போனாருன்னு தெரியாமல் நாங்கள் வந்து எல்லா பக்கமும் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்போ தான் வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி முருகனுக்கு இப்படி ஆபத்து, முருகனை எங்களால் காப்பாற்ற முடியலன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து முருகனை தேடி இங்கே நாங்கள் அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்படி 2 பேரையும் வந்து யாரோ இந்த மாதிரிக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது எதுக்காக பண்ணுனாங்க, எதுக்காக முருகனை வந்து துரத்துனாங்க, அதே மாதிரிக்கு அப்பாவை எதுக்காக துரத்துனாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்களுக்கு எந்த விவரமும் தெரியல. ஆனால் திடீர்னு பார்க்கும்போது இந்த மாதிரிக்கு ஃபோன் வந்துச்சுது. அதனால தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். ஆனால் அப்பாவுக்கு இந்த மாதிரிக்கு நடக்கும்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மகேஷ் ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இவர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததை வந்து துளசிக்கு தெரிஞ்சிருக்கு போலுக்கு. இப்போ அஞ்சலி நம்மளை சந்தேகப்படுவாளோ, இப்போ எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்கவும், அப்போ உடனே பார்த்தோம்னா அஞ்சலி வந்து மகேஷை பார்க்கறதுக்காக வராங்க. அம்மா, அப்பா நம்ம வீட்டுக்கு வந்தாரா, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கவும், என்ன அஞ்சலி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, எனக்கு எங்கே தெரியும், நானே ஆஃபீஸுக்கு அவசரமாக கிளம்பி போயிட்டேன், நீ தானே வீட்டில் இருந்த, அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியும் அப்பா அங்கே வந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், ஒருவேளை வந்திருக்க மாட்டார், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரிக்கு யாரோ துரத்திருக்காங்க போலுக்கு, அதனால் அவர் நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லவும், அப்போ துளசியும் சொல்கிறாங்க, ஆமாம் அஞ்சலி, அப்பா அங்கே வந்த மாதிரிக்கு எனக்கு தெரியல, ஏன்னா வந்து அப்பா அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கவோ, இப்படி வந்து துளசி சொன்னனால உடனே அஞ்சலியும் வந்து மகேஷ் மேலே இருந்த சந்தேகம் வந்து அவங்களுக்கு அப்படியே முடிஞ்சு போயிடுது. ஆனால் அவர் வந்து தான் வீட்டுக்கு வந்த விஷயம் மகேஷுக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா அவங்க தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்களே. ஆனால் இந்த விஷயம் வந்து அஞ்சலிக்கு தெரியல, துளசிக்கும் வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாதனால அவங்களும் இப்படி பேசுறதுனால அவங்களும் வந்து நம்பியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க சிவராமனை அழைச்சிட்டு வரவும், அப்போ இதை பார்த்ததுமே அஞ்சலியும் முருகன் அதுக்கப்புறமா துளசி அவங்க 3 பேருமே கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வெற்றியும் மகேஷும் வந்து அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா அம்மா வந்து அப்பாவை பார்த்துட்டு எப்படி தாங்கிக்க போறாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ லட்சுமியும் ரேவதியும் வந்து வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஒருத்தருக்கும் ஃபோன் பண்ணாலே யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்கும்போது, அப்போ பார்க்கும்போது ஆம்புலன்ஸில் வந்து இறங்குறாங்க. என்னது, நம்ம வீட்டு வாசலில் ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லட்சுமியும் ரேவதியும் வந்து ரொம்பவே பதட்டமாக ஓடி வராங்க. ஓடி வந்ததும் பார்க்குறாங்க துளசியும் அஞ்சலி முருகன் இவங்க 3 பேருமே அழுதுகிட்டே வரவோ, என்னாச்சு, எதுக்காக நீங்கள் அழுதுகிட்டு வரீங்க, என்னாச்சு, உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணால் நீங்கள் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து துளசியும் அஞ்சலி வந்து லட்சுமியை கெட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மா நடந்துச்சுது, எதுக்காக நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா சிவராமனை அவங்க தூக்கிட்டு வராங்க. அவங்க பார்த்ததுமே லட்சுமிக்கு ஒன்றுமே புரியல, என்னை முகத்தை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கனால அவங்களுக்கு யார் என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியாமல் அவங்க முழிச்சிட்டு இருக்கவும், என்ன ஆச்சுது, யார் அங்கே தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே லட்சுமிகிட்ட வந்து துளசியும் அஞ்சலியும் வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் அவங்க தவிக்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்பா தாம்மா அவர் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வந்து லட்சுமி அப்படியே கீழே விழுந்து உடஞ்சி போயிருந்தாங்க. உடனே ரேவதி வந்து கேட்குறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க மாமாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே முருகன் வந்து சொல்கிறாங்க, அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க செய்கை மூலமாக சொல்லவும், ரேவதி அதுக்கு மேலே கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ அத்தை, இது என்னது, மாமாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவும், லட்சுமியால் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரிக்கு அப்படியே உட்காந்துருக்குறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாமல் லட்சுமி அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு துளசியும் அஞ்சலியும் இன்னும் கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா மகேஷும் வெட்டியும் வந்து லட்சுமி கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தை, மாமாவுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு வந்து வெட்டி சொல்லிட்டு இருக்கவும், இதை கேட்டதுமே லட்சுமி வந்து சொல்றாங்க, இல்ல என் கணவருக்கு அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது, அவர் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு லட்சுமி வந்து நம்பிக்கையா சொல்லவும், அப்போ துளசி வந்து சொல்றாங்க, அம்மா அது நம்ம அப்பா தாம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே முருகனும் சொல்றாங்க, அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்லவும், அப்போ லட்சுமி வந்து சொல்றாங்க, இல்ல இது எனக்கு கணவரை இருக்காது, அவர் என்னை விட்டுட்டு ஒரு காலமும் போக மாட்டார் அப்படின்னு லட்சுமி வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மகேஷ் இது கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவராமனோட கதை அநேகமாக முடிஞ்சிருக்காது, ஏன்னா அவருடைய முகத்தை வந்து யாருமே பார்க்கல, அதே மாதிரிக்கு அவங்க முகத்தை வந்து அதாவது இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு தான் டாக்டரும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முகத்தை அவங்க பார்க்காதனால சிவராமன் அநேகமாக வந்து மகேஷோட கஸ்டடியில் தான் இருக்கணும். ஆனால் அவங்க கீழே விழுந்திருக்கனால அவங்களுக்கு சுயநினைவு இல்லாமல் இருக்கணும். ஆனால் லட்சுமி வந்து இப்படி நம்பிக்கையோடு சொல்கிறத பார்த்துட்டு மகேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது மட்டும் இல்லாமல் சிவராமன் வந்து முருகனோட அம்மா வந்து காப்பாற்றுவாங்களா, அடுத்துதான் அந்த கதையில் வந்து சிவராமன் இருக்கிற மாதிரிக்கு எப்படி காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி ரொம்பவே சூப்பராக விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சிவராமனோட கதையை வந்து முடிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க உயிரோட தான் இருப்பாங்க, அதுவும் மகேஷோட கஸ்டடியில் இருப்பாங்க. அடுத்துதான் அந்த கதையில் என்னெல்லாம் நடக்க போகுது, எதுக்காக இவங்க 2 பேருக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலம் அப்படின்னு துளசி கண்டுபிடிப்பாங்களான்னு சொல்லி பார்க்கலாம்.